என்னுடைய வாழ்க்கை 2 சாட்சி உண்டுங்க. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். அப்படின்னா கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாய் என்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் அனுமதித்தாரோ அதையெல்லாம் நான் அனுபவித்த பெரிய பாடுகளோடு, பெரிய பிரச்சனைகளோடு என் வாழ்க்கை கடந்து போனது. அல்லேலூயா. திருமணத்துக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாடுகள், உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வியாதியோடு நீ அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வாழ்க்கையில அனுமதித்தார். அதையெல்லாம் நாங்கள் கடந்து வந்தோம். ஆமென். 2009ஆம் ஆண்டு எனக்கு திருமணம். 2010ஆம் ஆண்டு சகல ஆசீர்வாதங்களை குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. எனக்கு ஒரு கேள்விக்குறியோடு தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பயணம் செய்தேன். தேவனிடத்தில் நான் கேட்டேன், எனக்கு அம்மா அப்பா இல்லாத பொண்ணு தான் நீங்கள் தரணும் ஏசப்பான்னு சொல்லிட்டு. அதுலேயும் ஒரு சுயநலம் இருக்கு. எதுக்குன்னா அடிக்கடி சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு அப்பா வீட்டுக்கு ஓடி போக மாட்டேன் பாருங்க. அல்லேலூயா. அப்போ நான் தேவ சமூகத்தில் கேட்கும்போது 2009ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. 2010ஆம் ஆண்டு சகல ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். எனக்கு திருமணம் முடிந்த பிறகு தன்னுடைய இஷ்டத்துக்கு இவன் கல்யாணம் முடித்ததுனால என்னுடைய உறவினர்கள் என்னை ஒதுக்கி வைத்தார்கள். 2010ஆம் ஆண்டு சகல ஆசீர்வாதங்களும் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்தபடினால என்னுடைய உற்றார் உறவினர் என்னுடைய வீட்டில் எப்போதுமே நாங்கள் சொந்தக்காரங்களோட தான் நாங்கள் இருப்போம். அவ்வளோ ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்தார். ஆமென். எப்போவுமே எங்கள் வீட்டில் ஆள்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. 2011ஆம் ஆண்டு யாருக்கும் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம், யாருக்குமே வரக்கூடாத ஒரு பலவீனம் என் மனைவியை தொட்டது. ஆமென். காலையில் இப்படி மனைவி நல்லா இருக்கிறாங்க, நான் பேசிட்டு இருக்கிறேன், நல்லா நடந்து வந்தால் என்னை வழி அனுப்புகிறாங்க. இரவில் வந்து நான் வீட்டில் நான் கதவை தட்டி மனைவியை பார்க்கும்போது அவங்களால நடக்க முடியலன்னு சொல்லி சொல்கிறாங்க. இரவு 12 மணிக்கு மேலே அவங்க தவண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதிகாலையில் நான் பார்க்கும்போது அவங்க சுத்தமாக அவங்களால எழும்பி நடக்க முடியாத ஒரு நிலைமை. ஒரு நாள் நைட்டில் வாழ்க்கை இப்படி தலைகீழ மாறுமா என்று சொல்லி கேள்விக்குறியோடு, ஒரு பயத்தோடு கூட உடைய வாழ்க்கையை நாங்கள் கடந்து சென்றோம். அடுத்த நாள் அநேக ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் கொண்டு செல்கிறோம். ஒருத்தர் சொல்கிறாங்க, மனைவிக்கு சிக்கன் குனியா காய்ச்சல் தான், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, இது சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு நாங்கள் சேர்க்குறோம். எல்லா டாக்டரும் வந்து செக் பண்ணுறாங்க. எல்லா டாக்டரும் உங்களுக்கு என்ன டெஸ்ட்டு அப்படின்ட்டு ஒரு வாரம் அந்த டெஸ்ட்டுக்கே கடந்து போனது. ஒரு வாரத்துக்கு பிறகு அவங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா அவயங்களும் செயலிழந்து போனது. கண்ணு திறந்திருக்கும், கண்ணை மூட முடியாது. நாவினால் அவங்களால சாப்பிட முடியாது. சுயமா கை கால்களை அசைக்க முடியாது. உங்களுடைய சரீரத்தில் ஒரு கொசு கடித்தாலும் அந்த கொசுவை விரட்டது கூட உங்களுடைய சரீரத்தில் பலன் கிடையாது. இப்படிப்பட்ட பலவீனம் 6 தினங்கள் ஆனது. என்ன வியாதி என்று கண்டுபிடிப்பதற்கு ஒரு டாக்டர் கேரளாலேருந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு அவங்க சொல்றாங்க, உங்க மனைவிக்கு வந்திருக்குது GBS வைரஸ். இது தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தம்பிக்கு தான் வந்திருக்குது. அவன் 10th படித்து கொண்டு இருக்கும்போது அவனுக்கு இந்த வைரஸ் வந்தது. கொஞ்ச நாட்கள்லேயே அந்த பையன் மரித்து போயிட்டான். ஆனால் அவங்க மனைவி உயிரோடு இருக்கிறாங்க. ஏதோ காட் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அல்லேலூயா. அப்போ அங்குள்ள டாக்டர் என்னுடைய மனைவிக்கு தேவையான அந்த GBS வைரஸ் அழிப்பதற்காக அந்த மருந்து டாக்டர் வச்சிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் டாக்டர்கிட்ட போய் நாங்கள் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இப்போ சட்டப்படி இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு நாளைக்கு 10,000 ரூபா மருந்து தான் பேஷண்ட்டுக்கு ஏற்ற முடியும். உங்கள் மனைவிக்கு ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா அந்த மருந்துடைய விலை 1 லட்ச ரூபா ஆகும். என்கிட்ட இருக்குது, நீ 5 லட்ச ரூபா நீ ரெடி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த மருந்து அவனுக்கு தரேன்னு சொல்லி இந்த டாக்டர் சொன்னாங்க. சரிங்க சார், இந்த மருந்துடைய பேர் என்னன்னு சொல்லி நான் கேட்கும்போது அந்த பேர் அவர் எழுதி கொடுத்தார். அந்த வெளியில் விசாரிக்கும் போது அந்த மருந்து 1 லட்ச ரூபாய் சொன்ன இடத்துல வெளியில் விசாரிக்கும் போது ஒரு 50,000 ரூபாய் தான். அப்போ அந்த வெளியில் அந்த மருந்து நான் விசாரித்து நிறைய சபைகள் கொடுக்கப்பட்ட ஆஃபரிங், நிறைய ஊழியக்காரங்க என்னுடைய சகோதரி ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அந்த மருந்து நாங்கள் கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபாய் வெளியில் கொடுத்து அந்த மருந்து நான் வாங்கி கொண்டு நாங்கள் கொடுக்குறோம். அந்த மருந்து கொஞ்சம் தான் ஏற்றுறாங்க, மீதி மருந்து அவங்களால ஏற்ற முடியவில்லை. ஏன் கேட்கும்போது சொல்கிறாங்க, நீங்கள் என்கிட்ட நீங்கள் சொல்லலை இந்த மருந்து நீங்கள் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு, அதனால் உங்கள் மனைவிக்கு இந்த மருந்து நாங்கள் ஏற்ற மாட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
பாதி மருந்து ஏற்றுறாங்க, மீதி மருந்து டஸ்ட்பினில் தூக்கி போடுறாங்க. டாக்டர் ரவுண்ட்ஸ் வராங்க, எல்லா பெட்டையும் பார்க்குறாங்க, மனைவி பெட்டுக்கு மட்டும் வந்து பார்க்க மாட்டார். இது ஒரு கர்த்தருடைய கிருபை என்னவென்று சொன்னால், 24 நாட்கள் ஒரே பெட்ல இருந்த ஒரே ஒரு பேஷண்ட் தான் என்னுடைய மனைவி மாத்திரம்தான். அல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. அத்த பேஷண்ட் எல்லாம் கொண்டு வந்து போடுவாங்க, அரை மணி நேரத்துக்கு ஒருக்க, 1 மணி நேரத்துக்கு ஒருக்க, இப்படி வந்து மரண ஓலம் அந்த வார்டுல கேட்டுக்கொண்டே இருக்கும். 24 நாட்கள் ஜீவனோடு பாதுகாத்த ஒரே ஒரு பேஷண்ட் என்னுடைய மனைவி மாத்திரம்தான். வேற யாரையும் நாங்க பார்க்கலங்க. ரொம்ப பயத்தோடு, ரொம்ப நடுக்கத்தோடு இந்த வியாதி எப்படி மாறும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கும் போது அந்த டாக்டர் இந்த மருந்து வாங்கலன்னு சொல்லிட்டு அவர் 25வது நாட்கள் நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். ஃபர்தராக அடுத்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், எப்படி செய்யணுங்கிறத அவர் சொல்லவே இல்லை. நானும் வீட்டுக்கு நாங்கள் கூட்டு வந்தாச்சு. 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் ஆகிக்கொண்டே இருக்குது. திரும்ப என்னுடைய உறவினர்களாம் பேசுகிறாங்க. 2010 எங்களோடு சகஜமாக இருந்த என்னுடைய உறவினர்கள் 2009 வந்து நீ உன் இஷ்டத்துக்கு திருமணம் முடித்தல, இனி அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன்னு சொன்ன உறவினர்கள் அந்த 2011ஆம் ஆண்டு அந்த கடைசி 2012வது வருடம் அந்த கடைசியில் சொல்கிறாங்க, உன் மனைவியை கொண்டு நீ எங்கேயாவது நீ விட்டுடு, உனக்கு சின்ன வயசு தான் ஆகுது, நீ வேற ஒரு திருமணம் நீ முடித்துக்கொள்ளு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னுடைய நண்பர்கள் அதை சொன்னாங்க, உறவினர்கள் சொன்னாங்க. தேவனிடத்தில் ஏசப்பாட்ட கேட்டேன், நீங்கள் அனுமதித்திருக்கிற பாடு நான் இதில் நான் சகித்து கொண்டு நான் பொறுமையோடு ஓடணும்பா. நான் பலிபீடத்தில் நான் என்னுடைய நன்மையிலும் என்னுடைய தீமையிலும் என்னுடைய சந்தோஷத்திலும் என்னுடைய சமாதானத்திலும் என் மனைவி கூட இருப்பான்னு சொல்லி நான் உடன்படிக்கை பண்ணினேன். என்னுடைய மனைவியிடத்தில் நான் பொறுமையோடு சகித்து கொண்டு இந்த பாடுகளை நான் கடந்தேன் என்று சொன்னால் நீங்கள் மகிமை படுவேன் என்று சொல்லி தேவ சமூகத்தை நாங்கள் சொல்லிக்கிறோம். வருஷங்கள் 5 வருடம் 6 வருடம் போனது. மனைவிட்டு நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்படிப்பட்ட பலவீனத்தோடு நாம் இருக்கணுமா, இப்படிப்பட்ட ஒரு வியாதியோடு நம்ம இருக்கணுமா? உங்களால் 6 வருடமா எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. எல்லாமே ஒரு பெட்டு தான். உங்களுடைய வாழ்க்கை ஒரு பெட்டு தான். உலகம்னா ஒரு பெட்டு தான். ஒரு சாப்பாடு கொடுக்கணும் ஒரு பெட்டு தான். மற்ற காரியங்கள் எல்லாமே பெட்டு தான். சாப்பாடு கொடுக்குன்னா கூட அந்த தொண்டைக்குள்ள அவங்களுடைய சாதம் நம்ம ஏதாவது நம்ம கொடுக்கணும், அந்த உணவை தொண்டைக்கு லாஸ்ட் வைத்தா தான் உங்களால் விழுங்க முடியும். இந்த நாக்கு வேலை செய்யாது, நரம்புகள் ஒன்றும் வேலை செய்யாது. ஃபர்தராக அடுத்து என்ன ட்ரீட்மெண்ட்டு டாக்டர் சொல்லலை. 5 வருஷம் 6 வருஷம் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் முடிவெடுத்தோம், நம்ம குடும்பமாக வந்து நம்ம சாகணும், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது மனைவி சொல்கிறா, நீ என்ன செஞ்சாலும் சரிதான்ப்பா, என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சரிதான், உடனே அதுக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு மனைவி சொன்னாங்க. ஒரு மருந்து கடையில் போய் நான் வயலுக்கு ஊற்றணும், இந்த பூச்சிகள் அதிகமாக இருக்கிறது, உடனே சாகணும், நல்ல விலை உயர்ந்த ஒரு மருந்தாக தாங்க, நல்ல எஃபெக்ட்டுக்கு ஒன்று ஒரு மருந்தாக தாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல போய் நான் கேட்டேன். அதில் ஒரு மருந்தை கொடுத்தாங்க, நீங்கள் அதை ஊற்றுங்க, ஊற்றுன பிறகு 2 நிமிஷத்துல 3 நிமிஷத்தில் அந்த பூச்சிகள்லாம் செத்துரும், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மருந்து, உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் கொடுங்க சொல்லி எல்லாம் எழுதி வாங்கினேன். இந்த மருந்தை நான் வாங்கிட்டு வீட்டுக்கு நான் கடந்து வரும்போது என் மனைவியோடு இருக்கிற ஒரு தோழி 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இவன் மனைவிக்கு தோணுது, 10 நிமிடத்தில் நம்ம சாக போகிறோம், இப்படி கணவன் மருந்து வாங்கிட்டு வராங்க, செத்துடலாமே, சாகிறதுக்கு முன்பதாக பேசப்பட்ட ஒரே ஒரு ஜெபம் மட்டும் நம்ம பண்ணணும் அப்படி சொல்லி மனைவிக்கு தோணுனபடியினால ஜெபத்தை அவங்களும் தோழியும் பண்ணினாங்க. பண்ணி கொண்டிருக்கும் போது கர்த்தர்களை நேசித்தபடியினால, தேவன் மனைவியை நேசித்தபடியினால, தேவனின் பிள்ளையை நேசித்தபடியினால ஜெபம் தேவ பிரசன்னமாய் மாறினது. அந்த தேவ பிரசன்னம் கர்த்தருடைய சத்தமாய் மாறினது. கர்த்தருடைய சத்தமானது நீ பிழைக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சித்தமாய் மாறினது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய கர்த்தர் பேசுகிறது. அவங்க நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டு இருக்கிற தேவன் பேசுவது. இது கல்லையும் மண்ணையும் அணுகவில்லை.
உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட வியாதியோடு நான் எப்படி மேற்கொண்டு வருவேன் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை நீ மேற்கொண்டு வா என்று சொல்லி எலும்பு எலும்பு என்று சொல்லி கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சத்தம் சில நேரங்கள் நம்ம காதுகளை கேட்கவில்லையே. நான் எப்படி எழும்புவேன், நான் எப்படி பலவீனத்தோடு இருக்கிறேன், இது எழும்ப பண்ணுவதற்கு யார் இருக்கிறார் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கலக்கத்தோடு கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். நீ எழும்பு சீயோனே, எழும்பு, ஒரு வல்லமையை பறித்துக் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பேசுங்க. ரெண்டு பேரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த பிரசன்னமான அந்த ஜெபம் அந்நிய வாசையாய் மாறினது. அந்த அந்நிய வாசை கர்த்தருடைய சத்தமாய் மாறினது. கர்த்தருடைய சத்தம் இப்படியாக சொல்லப்பட்டது, இந்த ஜீவனை கொடுப்பது நான், இந்த ஜீவனை கொடுப்பது எடுப்பதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தார் என்று அந்த சத்தம் கேட்கப்பட்டது. எப்படிங்க இந்த ஜீவனை கொடுத்தது நான், இந்த ஜீவனை எடுப்பதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்று சொல்லி என் வீடுகளில் அந்த பகிரங்கமான ஒரு சத்தம், இயேசுவின் சத்தம் என்னுடைய வீட்டு வாசலை கேட்கப்பட்டது. உடனே மருந்து பாட்டிலை உடைத்துக் கொண்டு நான் வீட்டுக்குள்ளே கடந்து செல்லும் போது ஒரு பெரிய பிரசன்னத்தை நான் பார்த்தேன். அல்லேலூயா, ஒரு பெரிய பிரசன்னத்தை நான் பார்த்தேன். உடனே எனக்கு ஒரு போன் கால் வருது. இந்த ரோட்டரி கப்பல் ஒரு மீட்டிங் நடத்துறோம் பிரதர், நீங்கள் தயவு செய்து உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் எழுதி கொண்டு நீங்கள் வாங்க சொல்லி ரோட்டரிகள் வந்து ஃபோன் பண்ணாங்க. என்னுடைய நம்பர் உங்களுக்கு யார் கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து உங்களுடைய நம்பர் எனக்கு கிடைத்தது, அதனால் உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கள் எழுதி நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். அங்கே நடக்கப்பட்டது ஒரு கிறிஸ்தவ மீட்டிங் கிடையாது, தயவாக நீங்கள் புரிந்து கொள்ள. ரோட்டரி கப்பல் இந்த மீட்டிங் நடக்கிற போது கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு இந்த தையல் மிஷின் வாங்கி கொடுப்பாங்க. கஷ்டப்பட்ட குடும்பம் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட மீட்டிங் தான் எனக்கு ஃபோன் கால் வந்தது. உடனே என்னுடைய சூழ்நிலைகள், மனைவியுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் நான் எழுதுறேன். அதில் குறிப்பு என் மனைவிக்கு என்ன வியாதின்னு என்று எழுதியிருக்கிறேன். அந்த மீட்டிங் முடிய போது ஓரமாக முக்கில் நான் நின்று கொண்டே இருக்கிறேன். இந்த ரோட்டரி கிளப் தலைவர் ரொம்ப நேரமாக அந்த பையன் நின்று கொண்டு இருக்கிறான். பேப்பரில் எழுதி கொண்டு ஏதோ ஒன்று இவங்க பேசுவாங்களான்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான். கையில் வைத்திருக்கிற அந்த பேப்பரை நீங்கள் வாங்கி கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்லும்போது உடைய பிஏ அந்த பேப்பரை அவர் வாங்கி கொண்டு அவர் வாசிக்கிறார். இத்தனை வருடங்களாக உடைய மனைவிக்கு இப்படிப்பட்ட வியாதியோடு அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அங்கே பெரிய பெரிய விஐபிகள் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. டாக்டர்ஸ், இன்ஜினியர், இன்னும் பல நபர்கள் அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தாங்க. ஒரு டாக்டர் எழும்பி நின்று இப்படிப்பட்ட வியாதி வந்து உயிரோடு இருந்தவர்கள் யாரும் இல்லை, இவங்க மனைவி இருக்கிறாங்கன்னா உண்மையிலே இவங்க கும்பிடக்கூடிய தெய்வம் இப்போ ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறார்கள். அந்த இடத்துல கர்த்தர் மகிமைப்பட்டாருங்க. இந்த இடத்துல கர்த்தர் மகிமைப்பட்டார். மரித்து போன லாசரு உயிரோடு கூட எழுப்பும் போது ஒரு சகோதரிட்ட ஆண்டவர் சொல்லுவார், நீ பயப்படாத சகோதரியே, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் என்னுடைய மகிமை விலகுவதற்கு ஏதுவாக இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். உண்மையிலே சொல்ற, அந்த கிறிஸ்துவ மீட்டிங் அல்ல அது. எல்லாரும் கூடிக்கொண்டு கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு, கஷ்டப்பட்ட ஸ்திரீகளுக்கு தையல் மிஷின் கொடுக்கக்கூடிய இடத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது என்று சொன்னார். இந்த சாட்சியின் மூலமாய் அப்படி நாமம் மகிமைப்பட்டது. அல்ல கரம் தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். இப்படிப்பட்ட வியாதி வந்து உயிரோடு இருக்க மாட்டாங்களே, எப்படி உங்க மனைவி இருக்கிறாங்க, நீங்க எந்த தெய்வத்தை நீங்க வணங்குறீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல கேள்வி கேட்டாங்க. அந்த இடத்துல இயேசு என்று சொன்ன பொழுது அவர் மகிமைப்பட்டார். அல்லேலூயா. அடுத்த நாள் நீங்க இப்படிப்பட்ட ஹாஸ்பிட்டல் நீங்க கூட்டு வாங்கன்னு சொல்லி இடத்துல சொன்னார்கள். கர்த்தருடைய அனுமதியோடு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மனைவி நான் ஸ்ட்ரெச்சரில் வைத்து நாங்கள் கொண்டு போனோம். ஸ்ட்ரெச்சரில் வைக்கிறதுக்கு முன்பதாக என் மனைவியை நாங்கள் எப்படி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்வோம்னா, ஒரு பெட்ஷீட் இருக்க பாருங்க, பெட்ஷீட்டில் நாங்கள் படுக்கப்பட்டோம். மரித்து போன சடலத்தை எப்படி தூக்கிட்டு போக சொல்லுங்க, அந்த பெட்ஷீட்டில் அந்த சைடு முடிச்சு இந்த சைடு முடிச்சு அப்படிதான் என்னுடைய மனைவியை கொண்டு போக முடியும். சரீரத்தை தொட முடியாது. ஒரு வஸ்திரத்து பக்கத்தில் தொட்டால் கூட அவங்க ரொம்ப வலிக்க சொல்லுவாங்க. ஒரு பெட்ஷீட்டில் முடிந்து தான் அவங்கள எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். பெட்ஷீட்டில் முடித்து அந்த ஸ்ட்ரெச்சரில் வைக்க போகிறதுக்கு முன்னால் டாக்டர் சொல்கிறாங்க, பக்கத்தில் உள்ள நர்ஸ்லாம் சொல்கிறாங்க, என்ன நீங்கள் இப்படி கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவீனம் எப்படி சிஸ்டர்,
அப்படி சொல்லி அவங்களை ட்ரெச்சரில் வைத்து கிட்டத்தட்ட 6 மாதங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்படி தேவன் அனுமதித்திருந்தார். தேவன் சித்தத்தின்படி நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கும்படி இந்த அதிகாரியுடைய கண்களில் தேவன் தயவு கிடைக்க செய்தார். அல்லேலூயா. 6 மாதங்கள் கடந்த பொழுது மனைவி ட்ரெச்சரில் வைத்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் நாங்கள் கடந்து சென்றோம். வரும்போது வீல் சேரில் வைத்து வரும்படி தேவன் நல்ல ஒரு சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. 6 மாசம் ஆனது. ஒவ்வொரு நாளும் அவர் கேட்பாரு, உங்களுடைய செலவுக்கு என்ன பண்ற அப்படின்னு சொல்லி. ரோட்டரிகள் தலைவர் திருநெல்வேலி டவுன்ல இருக்க MK ஜுவல்லர்ஸ் முன்னால் இருந்து அடைச்சிட்டாங்க. அவர் தான் ரோட்டரி கிளப் தலைவராக இருந்தார். இப்போ என்ன ரவுண்ட்ஸ் அங்கே சைடில் வரும்போது அவங்களுடைய BA வரும்போது அவங்க என்கிட்ட கேட்பாங்க, செலவுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, எஸ்எப்பா நடத்துவாங்கன்னு சொல்லி வைராக்கியம் நாங்கள் சொல்லுவோம். அவங்களுடைய சேப்பில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து என் பாக்கெட்டில் வைப்பார். இன்னும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு. எப்படி நீங்கள் சாப்பிட்றீங்க, எப்படி உங்கள் குடும்பத்தை கழிக்கிங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படியா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். ஒன்றும் யோசிக்காதீங்க, அந்த ஜுவல்லர்ஸில் ஒரு கேண்டீன் ஒன்று நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதில் தான் நாங்களும் சாப்பிட்றோம். உங்கள் மனைவிக்கு 3 நேரம் சாப்பாடு அந்த இடத்துல உண்டு. நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் காலையிலையும் மத்தியானமும் இரவுலையும் அங்கே நீங்கள் சாப்பாடை நீங்கள் வாங்கி கொண்டு ஹாஸ்பிட்டலில் வைத்து நீங்கள் சாப்பிட்டு சந்தோஷமாக நீங்கள் திருப்தியாக இருந்தால் மாத்திரம் போதும். ட்ரீட்மெண்ட்டுக்கு முழுவதும் நாங்கள் உங்களுக்கு சிகிச்சைக்கு தேவையான அனைத்து பணங்களும் நாங்களே கொடுத்து தீர்க்கிறோம் என்று சொல்லி இடத்துல சந்தோஷமான வார்த்தைகளை அவர்கள் சொன்னார்கள். அல்லேலூயா. 6 மாதம் ஆயிட்டுங்க. ஒரு வீடு போல் அந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் இருந்துட்டோம். என் பாப்பா வர ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க இடத்துல. டாக்டர் ரவுண்ட்ஸ் வரும்போது என் பொண்ணையும் அப்படி கூட்டிகிட்டு போயிடுவார். மாடிக்கெல்லாம் அங்கே சின்ன சின்ன ரூம்ஸாக இருக்கும், பேஷண்ட்லாம் இருப்பாங்க. எல்லா இடத்துக்கும் என் பிள்ளையும் அப்படி கூட்டி போயிட்டு ரவுண்ட்ஸ் போயிட்டு அப்படி அழகாக வருவார். 6 மாதத்துக்கு பிறகு மனைவிக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிகிச்சைக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ பணம் நீங்கள் நினைக்கிறீங்க? 6.5 லட்சம் ரூபாய். 6.5 லட்சம் ரூபாயும் அந்த ரோட்டரி கிளப் தலைவர் வந்து நான் அந்த பேஷண்ட்டுக்கு அந்த குடும்பத்துக்கு நான் கட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு PA ஒரு பணத்தை கொடுத்து அந்த பணத்தை எண்ணும்போது என் கூட என் மனைவிக்கு கூட இருந்து அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு பார்த்தீங்களா டாக்டர். அவர் சொல்கிறாரு, இந்த பேஷண்ட்டுக்கு நீங்கள் 3 லட்ச ரூபாய் கொடுத்தா போதும், அந்த 3 லட்ச ரூபா பணத்தை 3.5 லட்ச ரூபா பணத்தை நான் அந்த குடும்பத்துக்காக ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லுவேன். எப்படிப்பட்ட தேவன் பாருங்க, எப்படிப்பட்ட தேவனை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. வீட்டுக்கு நாங்கள் அழைச்சிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து உங்க வீல் சேர் தான் மற்ற காரியங்கள் எல்லாமே பார்க்க முடியும். திரும்ப 6 மாதத்துக்கு திரும்ப ஒரு வருடத்துக்கு அவங்களுக்கு வந்து பிசியோதெரபி தேவை. ஆனாலும் அவங்க 1 வருடத்துக்கு தேவையான பிசியோதெரபிக்கு கூட நாங்கள் செலவு பண்ணுறோன்னு சொல்லிட்டு காலையில் வரும்போது 500 ரூபாய், இரவில் 500 ரூபாய், 1000 ரூபாய், இப்படி 1 வருட காலமாக அந்த ரோட்டரி கிளப்ல இருந்து எங்களுக்கு உதவி செய்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய தேவ திட்டத்தின்படி தேவ சித்தத்தின்படி நாங்கள் செவி கொடுத்தபடியினால இந்த நாட்கள் ஜீவனோடு இந்த சாட்சியை கேட்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. நாட்கள் கர்த்தர் மகிமைப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். தேவனுடைய வாழ்க்கையில் எதை அனுமதித்திருக்கிறாரோ அது சந்தோஷமாய் கடப்பதற்கு தேவனிடத்தில் அந்த பொறுமையை நீங்க கேட்டுக்கொள்ளுங்கள், அந்த சகிப்பு தன்மையை கேட்டுக்கொள்ளுங்க. இந்த அநேகர் குழப்பி விட்டாங்க. இன்னைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் அநேகர் தெரியும், குடும்ப நபர்கள் அநேகர் எங்களிடத்தில் சொன்னாங்க, இப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழணுமா, இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நீ இன்னும் கடந்து போகணுமா, மனைவி எங்கேயாவது விட்டுட்டு என்னமாக பண்ணிரு அப்படிலாம் சொல்லி குழப்பினாங்க. ஆனால் தேவ சமூகத்தை நான் பொறுமையோடு அந்த சகிப்பு தன்மையோடு இத்தனை வருட காலங்களாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னார். தேவ சித்தம் வேற எதுவுமே. அல்லேலூயா. இந்த வாழ்க்கை இப்போ வெறுமையாய் காணப்படுகிறத போல இருக்கலாம், உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாத போல இருக்கலாம், உங்க வாழ்க்கையில தனிமையா நீங்க ஏதோ யோசித்துக் கொண்டே இருக்கலாம். ஆனா தேவ சமூகத்தில் உங்களுடைய அனுமதி எது ஆண்டவரே, அதை நான் பெற்றுக்கொள்ளணும், அதை நான் அனுபவிக்கணும் ஆண்டவரே, உடைய சித்தம் எது அது என் கண்களுக்கு தெரியும்னு சொல்லி தேவ சமூகத்தை கேட்கக்கூடிய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய ஜெயத்தை தருவார். நல்ல கரம் தட்டி கர்த்தருடைய நாமத்தில். அதன் பிறகு அநேக சபைகள் ஜெபிக்கக்கூடிய ஜெபம், அநேக ஊழியக்காரர்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் இந்த நாட்கள்ல மனைவிக்கு கொடுத்த நல்ல சுகத்துக்காக நான் இப்பொழுது நான் கர்த்தரை துதிக்கிறேன்.